அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். நான் ஒரு 2 செய்தி தான் சொல்ல போறேன். ஏன்னா 1 நிமிஷம் கொடுத்துருக்கிறாரு கடைசியில் இருந்ததுனால. இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும், அவைகள் எல்லாமே முக்கியத்துவமாக இருந்தாலும், இன்றைக்கு ஒரு 15 நாட்களுக்கு மிக முக்கியமாக இருப்பது இந்த தேர்தல். தேர்தலில் அதை ஒட்டிதான் நம்முடைய இந்த ஜீரோ பிஜேபி என்கின்ற அந்த பிரச்சாரத்தை துவக்குகிறோம். இந்த தேர்தலை ஒட்டி தேர்தல் கமிஷனை தனது அடியாட்களாக மாற்றிக்கொண்ட இந்த பாஜக, நீதித்துறையும் அதே போல மாற்றிக்கொண்டு இன்றைக்கு இன்றைய நிலையில தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 30 லட்சம் பேர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் என்னென்ன திட்டங்கள், புதிய மாணவன், புதிய தலைவன் அல்லது மக்கள் உரிமை, பெண்கள் உரிமை என்று எது போட்டாலும் மக்கள் அனைவரும் விரும்பி போடுவதற்கான அவர்களுக்கு வாக்குரிமை வேண்டும். 1. 2வது, அவர்கள் போட்ட வாக்குரிமை, அந்த வாக்குகள் எல்லாம் போட்ட சின்னத்தில் வந்து விழ வேண்டும். இவை எல்லாம் அதைத்தான் தலைவர் பிரபாகர் ரொம்ப அருமையா ஆந்திராவில் சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில் மிக மிக மோசமாக தேர்தல் ஆணையத்தையும் எதிர்த்து நாம் மிகப்பெரிய அளவுக்கு போராட வேண்டியுள்ளது. மேற்கு வங்காளத்தில் நேற்று நடந்த நிகழ்ச்சி, திரிணாமுல் காங்கிரசுடைய ஒரு டெலிகேஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை பார்க்க போயிருக்கிறாங்க. அதாவது அந்த மாநிலத்தினுடைய கோடிக்கணக்கான மக்களுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் சென்றிருக்கிறார்கள். 5வது நிமிடத்தில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்றாரு, கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா எந்த அளவுக்கு திமிர்! எப்படி வந்தது? நீ வாழ்நாள் முழுவதும் உன்மேல் எந்த விதமான எஃப்ஐஆரும் போட முடியாது என்கின்ற அந்த திமிர் தானா? எனவே அங்கே அப்படி நடந்தது என்றால், இங்கே தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு, ஊழலுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரியை அங்கே மாநகர ஆணையராக போட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளரை மாற்றி இருக்கிறார்கள். எனவே இவை அனைத்தையும் விட இது நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதுபோல இன்றைக்கு இது குறித்து நமக்கு ஒரே தீர்வு உச்சநீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றத்துல போனா அங்க சொல்றாங்க, 27 லட்சம் பேரை நீக்கியாச்சுங்க, டெலீட் பண்ணிட்டோம், அவங்களுக்கு நீங்க மேல வேணும்னா ட்ரிபியூனல், அதாவது அட்ஜுடிகேஷனுக்கு போங்கன்னு சொன்னா, அங்க என்ன சொல்றாங்க, உடனடியாக தேர்தல் சுப்ரீம் கோர்ட்ல, அதனால என்ன இப்பொழுது வாக்களி கேட்டார், என்ன கெட்டு போயிட போகுது, அடுத்த தடவை வாக்களிக்க தானே, பெர்மனண்டாவா நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியது உச்ச நீதிமன்ற நீதிபதி. இவர்கள் அடிப்படை உரிமை பற்றி என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள்? எனவே இதுதான் பாசிசத்தினுடைய கூறுகளாக நாம் பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் எதிர்த்து இன்னும் நாம் அங்கே போராட வேண்டிய சூழ்நிலையில் தான் நாம் இங்கே நேரடியாக தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜீரோ பிஜேபி 27 இடம் மட்டுமல்ல, கூடுதலாக 5 இடம், 5 இடங்களில் இந்த பாஜகவினுடைய தாமரை அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அங்கே சென்று கொண்டிருக்கிறது. எனவே 32 இடங்களில் நாம், அதாவது நோ பிஜேபி என்கின்ற முழக்கத்துடன் இந்த பிரச்சாரத்தை இன்றிருந்து ஆரம்பிக்க போகிறோம். இது மக்களிடம் பெரிய அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மண்ணை நாமே காப்போம்.